பண்ணாதீங்க. அவங்க புடிச்சேன் அடிப்பாங்க, ஆளு வச்சு கட்டுவாங்க. தம்பி வேடா தம்பி அத்தனை வேணும் நம்மள நம்பி. விட்டுரு தம்பி வேடா தம்பி வேணும் நம்மள நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க. பாருங்க அம்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மாரே அத்தாரே பாருங்க, அம்முடைய நாடகத்தை பாருங்க. தம்பிமாரே தம்பிமாரே பாருங்க, தம்பிமாரே பாருங்க. நீங்க அம்மாரே அத்தாரே பாருங்க, அம்புடைய நாடகத்தை பாருங்க. குஸ்கா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி கண்டிப்பா வந்தேனங்க அப்படின்னு சொல்லி கூத்தாடி வந்தேனங்க. அழகான கோமாளிங்கிற ஒரு அக்கா சொல்லு அப்புன்னு மோரை பாரு பொலியர் மாடு மாதிரி வந்திருக்கேன். அழகா இருக்கானா ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஆனா நாடகம் எங்கிட்டு பாக்குறாங்கன்னே தெரியல. அத சொல்லுங்க. ஒண்ணு இங்கிட்டு பாக்குறாங்க, சரி. ஒண்ணு இந்த பக்கம் பாக்குறாங்க, ஆமா. இங்கிட்டு நம்ம குண்டியத்தான் பாக்குறோம். 3 மக்கள் எங்கிட்டு தான் பேசுறது எங்கிட்டு நடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடக கலைதான் முக்கியம். இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அன்னை திருமாரஞ்சி அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா பாசத்திலும் பண்பானவர், நேசத்திலும் நேசமானவர், அன்புக்கு அடிமை, ஜாதி மதமின்றி பழகக்கூடிய ஒரே ஒரு பண்பான மனிதர் யாருன்னா அண்ணே திருமாரஞ்சி. உண்மையிலே ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம்னா அன்னை விருப்பத்துக்காக நாங்க வந்திருக்கோம். அங்கே வெள்ளலூர் நாட்டில் நாடகம் ஆரம்பிக்க பெட்டி மிருதங்கம்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. சரி, இப்போ இதை முடிச்சுட்டு நாங்க அங்கே போகணும். கண்டிப்பா கொஞ்சம் அரை மணி நேரம் கூட ஆச்சுன்னா அந்த ஆளுக கதி என்ன கதியா. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா அந்த இங்க இந்த மேடைக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லை. நாங்க நாடக ஆரம்பிக்கிற முன்னால என் அன்பு தங்கை சகோதரிகள் ரொம்ப சிறப்பான கலை, அந்த பரத கலை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதற்கு உறுதியாக இருந்த பாசமிகு அன்புடன் திருமாரஞ்சி அன்புனாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இந்த பொம்பளை பிள்ளைலாம் நீங்களும் நல்லா பரதநாட்டியம் ஆடிங்க. நான் பரதநாட்டியம் பிரிச்சு போடுவேன். என்ன சரிங்க, அவர் ஊர்ல ஆடி கொட்டையே பேர்ந்துருச்சு. அப்பா ஆனா உண்மையிலே ரொம்ப சிறப்பான அந்த கலை. எத்தனை கலைகள் இருந்தாலும் தில்லை நடராஜன் அருளாலே இந்த பரதக்கலை ரொம்ப சிறப்பாக ஆடிய என் அன்பு தங்கைகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசான்களுக்கும் அந்த தங்கையர்களுடைய தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பெட்டி மிருதங்களை சம்சா உடனே பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து சந்து வந்தெல்லாம் வந்து ரூட்டு தெரியாமல் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திரும்பி வருகின்ற நிறைய ஆளுங்க ரூட்டு தெரியாம இந்த நாடா வண்டி சுத்தி இருக்காங்க 1.5 மணி நேரம். சொல்லுங்க எங்கிட்டு போனாங்கன்னே தெரியல. எங்கிட்ட சுத்தி கித்தி நாடகத்துக்கு வந்தாச்சு. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நாடகத்தினுடைய கதை என்னன்னா, என்ன கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஓஹோ, ஏன் கதம்பம் சொல்றாங்க தெரியுமா? ஏன்னு ஒரு மல்லிகை கடைக்கு போறோம், மல்லிகை கடைங்கிறேன், சரி, ஒரு பூ கடைக்கு போறோம். ஆமா, ஒண்ணு மல்லிகை பூ 500 ரூபாய் தாங்க, கண்டிப்பா கனகாமரம் ஒரு 500 ரூபாய் தாங்க, சரி, செவந்தி பூ 500 ரூபாய் தாங்க அப்படின்னு தனித்தனியா கேட்போம். சரி, இதுல எல்லாமே கலந்து இருக்கும். நகைச்சுவையும் இருக்கும், நடிப்பு இருக்கும், பாட்டு இருக்கும், ஆடல் இருக்கும். அதுக்கு தான் அந்த கதம்ப காமிக்கிற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. இறுதிக்கட்ட காட்சி அந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பு ஆடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதயத்துடன் எங்களை எல்லாம் காக்குகின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஏன்னா அந்த முத்து மாரிக்காத்த இந்த விழாவை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த முத்து மாரியம்மனையும் அண்ணன் திருமாரஞ்சி அன்பு அண்ணன் அருளோடு இந்த முத்துமாரியம்மன் அருளோடும் நீங்கள் நாடகத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்த முத்துமாரியம்மனை வணங்கி கலைப்பணி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாகம் முருகனுக்கு கருமாறி அருள்கிறார் அகிலகிலே முண்டகே கன்னியம்மா நம் நடுவினிலே இருக்கின்றார் முத்துமாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி விசில் வராம கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை தருகிறார் நாகமுருவனுக்கு கருமாரி மயிலையிலே உண்டவே கன்னியம்மா சரி கருமாரி அம்மா தாயே முத்துமாரி சரி மகமாரி அம்மா தாயே முத்துமாரி உள்ளத்தோடு அம்மா வாரி தருகிறார் கருணாக உயர்ந்து கருவாரி வருகிறார் எங்கள் அம்மா தாயே முத்துமாரி எங்கள் அம்மா தாயே முத்துமாரி கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே முத்துமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயே எங்கள் அம்மா தாயே முத்துமாரி உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார் கன்னியம்மா எங்கள் மாமாடு நீராடு முத்துமாரியம்மா முத்துமாரியம்மா கைதட்டி 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 இதோ இதோ ஒரு மத்தியிலே நீங்களெல்லாம் அவளோடு அவளாக ஆமா ஆமா நல்லா கைதட்டி உற்சாகத்துக்கு அன்பு சொந்தங்களே நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா எல்லாரும் ஒரு பாட்டு முடிஞ்சாலும் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறைதான் ஆமாண்ணே மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் அந்த கூட்டிடுவோம்னே படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூவேரிக்கும் சரி இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும் கண்டிப்பா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு 800 ரூபாய்க்கு அப்படின்னு ஜாக்கெட் பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு 6 குண்டு அவங்க பின்னாலதான் சரி அப்புறம் பெரிய நிலைய வச்சு அப்புறம் பயில நோண்டி விட்டா மயிரை பிடிங்கி விட்டாங்க குறுப்பு சேலை கட்டி 800 ரூபாய் தைய கூலி கொடுத்து தச்சு அந்த 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள் எல்லாம் அந்த ஒண்ணு சேர்ந்து இந்த ஒற்றுமையா சேர்ந்து இந்த கும்மி கொட்டுற எப்படி சந்தோஷமே வேற நல்லா இருக்கு மைக்
நம்ம ஆண்கள்லாம் பாவம். சரி, அம்புட்டு கொத்தனார வேலை பார்த்து, சென்ட்ரிங் வேலை பார்த்து, டைவர் வேலை பார்த்து, வெயில கிடந்து சாவேன். டவுசர்ல 32 ஓட்டு இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அடியே ஆத்தி இந்த திருவிழாவுக்கு பல யோசனை பண்ணிருப்பாங்க. எப்படின்னு பேன்சி ஸ்டோர் போகணும், சரி, நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும், சேலை கடைக்கு போகணும், சரி அப்படின்னு பெண்கள் எல்லாம் பிளான். நம்ம ஆண்கள் போல அவன் போற 2 கடை. என்ன கடை? ஒண்ணு பிராந்தி கடை, சரி, கொஞ்சம் குடிச்சுன்னா சாக்கடைக்குள்ள தலை அடிக்கிட்டு. அதனால இந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த 8 நாளைக்கு இந்த கும்மி கொட்டுறதுனாலதான் அந்த பிரஷர் 8 நாளைக்கு இந்த கும்மி கொட்டா பாருங்க எப்படின்னு. அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அந்த முத்து மாரியம்மனை நினைச்சுக்கிட்டு அப்படி அப்படி அவங்க கும்மி கொட்டையில அப்படி பேசிக்கிறாங்க. இங்க பயந்து நான் சொல்லல, நீங்க சண்டைக்கு வந்துடாம அவங்க பேசிக்கிடுவாங்க. சரி, அதுல நம்மால ஆம்பளையா நுழையாம எப்படி அவங்க ஓட்ட கட்டி கண்ண 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 கண்ணன் இருக்கு. சரி, நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சியா அண்ணே 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 வந்தால அப்படி நைசா சென்று அதோட சேர்ந்து 2 ரவுண்ட் வருவேன். அப்படிதான் அரளிப்பு அரளிப்பு தான் எடுத்து உனக்கு தானம்மா எமங்கம்மா மனக்குறைய நீர் கரமா எடுத்து அரளிப்பு தான் எடுத்து அப்படி 3 ரவுண்டு போவா. 4ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிருவேன். சரி, அதோட அடுத்துக்கிட்டு மண்டே ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே வேண்டாம் முளைப்பாரி ஓட்டம். ஒரு நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து நாடகம் ஒரு 11 மணி 11:30 வரை நாடகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அனைவரும் இருந்த நாடகத்தை ரசிக என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய அண்ணன் இந்த இதை எது நான் சொல்லணும்னு தெரியலையே, அடிச்சு விடுவோம். இன்னைக்கு 28ஆம் தேதி தானே. மற்றும் என்ன கரத்தில் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய 28/6/2026 ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக அண்ணா எதனை படிக்கணும் இல்ல நிறைய இருக்குண்ணே, எதுன்னு தெரியல. அதுதான் அண்ணா இந்த சிட்டை எடுத்து கொடுத்தாரு எங்க அந்த அண்ணன் எல்லாத்தையும் படிப்பா பஸ்ல இருந்து எடுத்தானே. என்ன ஒரு பத்திரிக்கை பரீட்சைக்கு புக் அடிச்ச மாதிரி இருக்கு, அது எப்படி நான் படிக்கிறது? நானே 10ஆவதுல கோயிலுக்கு தான் நாடகத்துக்கு வந்தேன். ஆமா அப்பாடா. 28/6/2026 ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி அளவில் மகை ஆற்றுக்கு சென்று முளைப்பாரி கரை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அன்று காலை சரியா 6 மணி அளவில் ஊர் பொதுமக்கள் கூடி கோவிலில் உள்ள விக்கிரகங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்று அன்று மாலை 6 மணி அளவில் ஆர் ஜெயபாண்டி சூர்யா கேபிள் ஜேஎஸ்பி உரிமையாளர் எம் ராஜேந்திரன் நவீன் வேன் உரிமையாளர் பி மோகன் பி முருகன் டிராவல்ஸ் பி மாயாராஜா பைனான்ஸ் ஆர் மூர்த்தி ரயில்வே சுந்தர வடிவியல் HDFC இவர்கள் தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சார்பாக தமிழ்நாடு புகழ்பெற்ற அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் நாடகம் கதம்ப காமிக்க நாடகம் சீர்திருப்பாக நடைபெறும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி தெரியாதவளாக இருந்தால் சரி செய்யப்படுற கடமை உத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் வெறுங்கமலையிலே பெரிய கற்பாணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு ஆர்ப்பாட்ட கலைஞர் அன்பு அண்ணன்
சுந்தரபாண்டி அவர்கள் சின்ன கருப்பா அணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி, அன்பு தம்பி, சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமையில் உள்ள வக்கனாங்குண்டியை சேர்ந்து அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டை செய்வார்கள். அதோடு இணைந்து அன்பு மாப்பிள்ளை மனவையை சேர்ந்த மாயலகா சுந்தரம் அவர்கள் மிருதங்கம், ஆல்ரவுண்ட் மாஸ்டர் குமரவேல் ஆல்ரவுண்ட், தாளம், அகரம், ஆறுமுகம் 4 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் சிறப்பாக இசைப்பார்கள். ஏ ஒரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் தூங்கும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் நான் கோடினார். என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை, காத்தோடு போகும் காட்டாடினா. ஏ ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் நான் போதுனா. யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னைக்கிளியே, வாழ்க்கை என்ன நான் கேட்கிறேன். ஊராரே எட்டி விட்டு ஏறி நிற்கும் தன்னந்தனியே, அதை போல ஒன்னதானே நான் பார்க்கிறேன். விதியோடு போகும் அடிதங்கச்சி குடிகார இவன் பாட்டாளி சோதீரும் அதனால பாடுறேன். ஏ ஊரு மதுரை பக்கம் நீ பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நீரோ நான் போதுதா, நான் பாடும் நீரோ நான் போதுதா. பல 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 நல்லா கைதட்டு கைதட்டியா. ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனதில் நிற்கும், பாடும் பாட்டு தெரியலையே. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சகல சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு வைத்தவர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் மருதமுடியை சேர்ந்து மருதமணி அவர்கள் வருகிறவர்களே பபுனா அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டிருக்கும் யூடியூப் புகழ் மனவை சேர்ந்து கார்த்திக் அவர்கள் வருகிறவர்களே பபுனா அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரளி, சரி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், ஐயோ அங்க அந்தமான் டெல்லியில எதுக்கு போனாங்க? 2 லேடிஸ் சூப்பர் பிள்ளைடா. என்னங்க சொல்ற? பொம்பளை பிள்ளைனா அப்படி போறதுடா. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி நான் போக போறோம்னே தெரியலையே. புதுகையை சேர்ந்து யூடியூப் புகழ், பேஸ்புக் புகழ், அன்பு சோரி பிரகதீஸ்வரி அவர்கள் வெறுங்கமலையிலே டான்ஸா அடிக்க வருகிறார். ராசாத்தி உன்னை நினைப்பு கருவேண்டாட்டு உள்ள தெரிய அடியாட்டி சிரிப்பு புளியை காட்டு குவத்திரி அடி நடி ரக்கம்மா பல்லாக்கு நினைப்பு முன்னேற்று கொடுக்கிறடி இருக்கு நடி முக்குத்தி மாளிக சிகப்பு மச்சான இருக்கிறடி. சக்தி என்னன்னு 100 பிள்ளை வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன சொல்ற? ஆள் அரசி, அபிநய சுந்தரி, கேரளா சிட்டிசன் புகழ், ஓஹோ கலைமதி அவர்கள் வருகிறவர்களே டான்ஸா அடிக்க காத்து வருகிறார்கள். ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு அப்பா சுத்த நடையில செட்ட போற நான் முஸ்லீம் சீருற வந்து நோட சிப்பராட்டு நேர வாடிய வாடிய குல்பி குல்பி வாயு போனைய வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் செல்வி அடி வாடிய வாடிய குல்பி குல்பி வாயு போனலக்கா வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் செல்வி எமைமா எமைமா இந்த மாம உனக்கு தாமா எமைமா மைமா 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 இந்த மாம உனக்கு தாமா தாமா தாமா. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டே இருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சென்று எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கிடும். நன்றி என்று கலந்த வணக்கம். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள், என் தம்பி தங்கச்சி எல்லாம்
பாடும் முடியும், என்ன பாட்டு வேணா பாடும். நம்ம சிறப்பான ரசிகர் என் தம்பி எல்லாம் விடிகிற வரை இருந்து நாடகம் முடிகிற வரை இருந்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம வர்க்கோட இருந்தனா அந்த பெண் வர்க்கங்கள் தான் இருக்குதா போயிருமான்னு தெரியல. அதே எனக்கு சந்தேகமா இருக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாடகத்தில் தாளமாக நடிக்கின்ற உங்களது வீட்டு பிள்ளை சின்னஞ்சிறு வயதான எனக்கு மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஐயாத்துறை தேர்வை மகன் ஏ பால்பாண்டி அவர்கள், காம்ப்ளெக்ஸ் துறை அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துகின்றார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பான அன்பால் அளிக்கக்கூடியதுதான் அன்பளிப்பு. பாராட்டால் தட்ட வேண்டிய தட்டு தான் கை தட்டு. உண்மையிலே ரொம்ப அந்த தாள கலைஞரை பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புலவனை சார்ந்து நன்றி. தாள கலைஞர் மட்டும் கொடுக்கணும் இல்லை, எங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இட்லியே 36 இட்லி சாப்பிடுவேன். 36 தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கினப்பா. அடுப்பு இல்லையா? அடுப்பு இல்லைன்னா அடுப்பு நெருப்பு வச்சுக்கணும் எங்கேயாவது. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. என் தம்பி எல்லாம் இந்த குரூப்லாம் இருக்கணும். ஆனா நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் தான் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க சந்தேகமா இருக்கு. அண்ணே அதெல்லாம் இருப்பா ஐயா. நம்ம வர்க்கோட ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. சரி. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனா எதுவும் கட்டிங் இருந்தா வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. சரி. ஆனா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. என்னன்னே சொல்றீங்க? அட பெண்கள் ஒரு ஒற்றுமை தான். ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். சரி. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்புல தண்ணி மட்டும் குடிக்கல, குடை மட்டும் லேசா எடுத்துட்டேன். சரி. அது உன்னை பத்தி தெரியாது. இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்தேன். கேர் கூட பைக்கில் ஏட் பண்ண திரு மண்டை உள்ள வர பேசுங்க. ஆமா ஆமா. அதாவது முடிவு வர நாடகத்தை இருந்து ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி எனவே தமிழக பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்று மைத்தின மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு தேர்வு செஞ்சு அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கம். அன்னை விருப்பத்திற்காக ஒரு பாடலை போடுவான். அஞ்சல் வாங்கிய मानी कोई बाडी हीरा साथिये तावारे सुतिये इन बात पामे हीरे नाम पूते सोलगिले ये मामेंदते ये मारी कोलंदे नी हिंगुड़ी कुंज कारी विरंदे कंदी कंदी आवारे कुंदी कोल्लानी वाट नावारे उसतीये पारे हम पूते ये मामेंदते मारी कोलंदे हिंगुड़ी कुंज कारी विरंदे आड़ी कुंजी कुंजी आवारे कुंजी कोल्लानी वाट बाडी रासातीये
ஆத்தாடி என்ன பண்ண போறோம். ஹலோ மைக் செட்டுக்காரனே இதை கொஞ்சம் ஏத்தி வைங்க. ஹலோ எங்க இருக்கா? அங்க இருக்காங்க. இதை கொஞ்சம் ஏத்தி வைங்கண்ணே. ஹலோ 4 பேர் இருக்காங்க. பெட்டிக்காரே எப்படி சொல்லுமா? நல்லா இருக்கேன். மிருதகாரனே என்ன டோமரி எப்படி சொல்லுங்க நறுக்கி விடு நறுக்கி ஆடோடுகாரனே நீ அவரை பார்க்காம இருந்தா கூட நல்லா தான் வாசிக்கிற. தயவு செய்து என்னைய பாரு. தானகாரப்பா நல்லா இருக்கிறீங்களா? மைக் செட்டுக்காரனே வணக்கம். நல்லா இருக்கிறேன். ஏமா அவர்தான் உங்க அப்பாவா? என்ன மைக் செட்டுக்காரனே நல்லா இருந்துச்சு. உங்க கொண்டைய பார்த்து மயங்கிட்டாப்லப்பா. நீங்களா எப்படிங்க? நீங்களாம் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். மதமன அறிவிச்சு நாட மடமா. ஆமா வளவலன்னு பேசக்கூடாது. கண்டிப்பா புரியுங்க. கையளவே நெஞ்சத்திலே கடலளவே அசமச்சா அளவு எதுவும் இல்லை அதுதான் காதல் மச்சான். என்ன பண்றீங்க? அப்புறம் நான் கடுப்பு ஆயிருவேன். என்னம்மா ஏமா கொஞ்சம் வேகமா போங்கப்பா. போடுமா நீ வேகமா பாடுமா. ஏழவே இன்னத்தில தெரியாம சொல்லிட்டேப்பா. ஏழவே வாசிங்க. ஏழவே இன்னத்தில எழுத்தளவு அதுதான் காதல் மச்சான். அடி நாராயணன் நெத்தி வச்ச கத்தரிக்கா
4 பேரு கிட்டீங்க தனித்தனியா ஆடு விளாண்டுருக்கேன். போடுமா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை ஏ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை வச்சுக்கவா உன்னை மட்டும் சிக்கமா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி மையமா பிள்ளவர் ஏ மரியாமா பிள்ளவரியா நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி எப்படிமா என்ன நீங்க எல்லாம் பேசாம தருவீங்க ஐயா அவர் மட்டும் ஆடுறாரு எங்கெல்லாம் ஜாமான் இருக்கு எந்திரிச்சு வந்து ஆட முடியாது அதனால காலை காட்டு எந்த ஜாமானுமே இல்ல அதனால? இப்ப அவர் உங்க கூட சேர்ந்து ஆட போறாரு ஆடுறீங்களா ஆமா நல்லா நாளான தாமரை ரொம்ப நாளான நாளான தாமரை. ஓடியா, விடாத. இந்தா. எப்படிமா அத்தா இந்த தாளக்காரர் காண்டி சோற எல்லாரும் கை தட்டுங்க ஒரு தட்டு 72 வயசுல எந்த ஆட்ட போறாரு பாருங்க ஆமா தாத்தா தாத்தா பொடிகொடு ஏ பேரா பேரா ஏ படியடு என்னம்மா ஆட்டமே ஆடி பார்த்து முடிஞ்சா உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா இந்தா, போடு, இந்தா. ஐயையோ, டேய். ஏம்மா, என்ன குண்டில ஓரமா ஏய், நீ வேற எத்தனை பேர் இருக்காங்க பேண்ட் அவுத்து விட்டு இதை கையில ஆமா. உன் நேரத்துக்கு இருந்தாலும் சட்டி போடாம வந்தேன் இருப்பேன் ஐயம்மா அப்ப தாளக்காரரே வாங்க வாங்க இதுல மூத்திர கழிச்சு ஆட வருது யார் விட்டு வாயா ஆமா அப்படியே ஃபேஷன் ஷோக்கு நடந்து வராரு நல்லா இருக்கிறீங்களா இந்த அப்படி ஏய் இங்க வரமா ஏய் இங்க வாயா இத்தனை பேர் முன்னாடி ஒரு ஆம்பளைய நீ கேவலப்படுத்திட்ட ஆடவனா கேவலமா படுத்துவாங்க நீ இன்ன வரையும் ஆடுனேல ஆமா. அவர் ஆடுற ஆட்டத்தை நீ முடிஞ்சு ஆடிப்பாரு இவ்வளவு நேரம் அவர் ஆடவே இல்லையே இப்ப ஆடுவார் வருது சோற கை தட்டுவேனே ஆமா நீ வந்து ஓரம் வந்து வேடிக்கை பாருமா வரும்போது கார்ல வரும்போது சொல்லி கொடுத்தல அந்த ஆட்டம் இப்ப நீ ஆறு ஆட்டத்துல அந்த பிள்ளைய காலி பண்ணணும் போடியா அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேக்கேனா பாத்தியா அப்பத்தை கேக்கேவோ ஆடு ஆடுமா ஆடுமா கை என்ன மயில் கொடுக்குற சும்மா பேசுற பாடு அந்த ஆட்டத்தை சரி உனக்கும் அவருக்கும் போட்டி சரி யார் இதுல நல்லா ஆடுறான்னு மக்கள் எல்லாம் தீர்ப்பு சொல்லுவாங்க நல்லா. சரியா ஏய் அகரா ஆறு ஆடத்துல உன் மணிகினி அந்த விழுந்தாலும் பரவாயில்ல நல்லா ஆடணும் போடு அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேக்கேனா பாத்தியா அப்பத்தை கேக்கேவோ ஓங்கி உன்னை அப்படியே வச்சுக்க செவ்வளவு எல்லாம் பேந்து பேரு என்ன ஆட்டாது இதுதான் லேட்டஸ்ட் என்ன இப்படியா ஆமா. சிலர் குண்டி ஆட்டமா சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பேசி